இன்வெர்ஸ் டிரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பாடத்தில் இருக்கக்கூடிய வீச்சு காலம் ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1ல் செகண்ட் சம்முக்கான ஆன்சரை ஜியோஜிப்ரா வழியாக பார்த்து ஆன்சர் எப்படிங்கிறத விஷுவலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். y = b sin ax அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு பீரியட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 2π/mod a. வீச்சு ஆம்ப்ளிடியூடுக்கு என்ன ஃபார்முலானா mod b. அதாவது அந்த கருவில் எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை மாடலஸ் போட்டு 2πக்கு பையில் எழுதுனா அதுதான் பீரியட் ஆஃப் த கர்வு. அதே போல் முன்னாடி இருக்கக்கூடிய எண் சைனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை மாடலஸ் வேல்யூ எடுத்து போட்டோம்னா அதுதான் ஆம்ப்ளிடியூட். மொதல் கணக்கு sin 7x அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 7. இப்போ பீரியட் காலத்துக்கு என்ன ஃபார்ம்னா 2π/mod a. மாடலஸ் ஆஃப் ஏங்கிறது 7ங்கிறனால 2π/7ங்கிறது பீரியட். ஆம்ப்ளிடியூடுங்கிறது வீச்சு, மாடலஸ் ஆஃப் பிங்கிறது 1. அதனால் இதுக்கு நமக்கு இது மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இது எப்படி இந்த 2π/7 வந்தது, இதுக்கு என்ன மீனிங், ஆம்ப்ளிடியூடு 1ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிறத இப்போ ஜியோஜிப்ரா மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஒரு கரு ஒரு முழு அலைவுக்கு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் ஆவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிறத, அதாவது காலம் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது பீரியட்னு சொல்கிறது. சைன் கருவை பொறுத்த வரைக்கும் 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பாருங்கள், 0ல் ஆரம்பித்து மேல் நோக்கி போயிட்டு மறுபடியும் பாருங்கள் 2π வர்றப்ப திரும்பவும் 1 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வருது. இப்போ இதுக்கு சைன் எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் அப்படிங்கிறது 2π. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இதெல்லாம் காலம் 2π உடைய வட்டச்சார்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சைன் எக்ஸுக்கான அந்த பீரியட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பாருங்கள், 0 to 2π. இதில் ஒரு அலைவு ஆகுது. அதோட இதில் வீச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈக்குவலிபிரியத்துலேருந்து அது எவ்வளவு உயரத்துக்கு போகுது அப்படிங்கிறது. அப்போ 0லேருந்து ஒரு உயரம் வருது, அதனால் 1ங்கிற ஆன்சர் வருது. கீழ் நோக்கியும் பார்த்தீங்கன்னா -1 வரைக்கும் போகுது. அப்போ அதோட ஆசிலேஷன் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ஒரு அலகு கீழேயும் ஒரு அலகு தூரத்துக்கு போகுது. இப்போ sin 7xக்கு பாருங்கள், இதான் sin 7xக்கான கருவோட வரைபடம். இதில் பாருங்கள் 0லேருந்து அந்த 2πக்குள்ளே பாருங்கள் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வருது பாருங்கள். அப்போ 2π/7 தான் ஒரு முழு அலைவுக்கு ஆகும் நேரம். மொத்தம் 7 நடந்துருது 2πயில். அப்போ ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 2π/7 டைமில் நடக்கிறதுனால இதற்கு பீரியட் அப்படிங்கிறது 2π/7. அதோட ஹைட் பாருங்கள் 1 தான் இருக்குது ஃப்ரம் ஆரிஜின் அப்படிங்கிறதுனால இதற்கான ஆம்ப்ளிடியூட் 1 அப்படிங்கிறது நமக்கு படத்தின் மூலமாக தெரியுது பாருங்கள். அதே போல் ரெண்டாவது சம் பாருங்கள், y = -sin 1/3x அப்படிங்கிற சம்முக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பீரியட் அப்படிங்கிறதுக்கான, அதாவது காலம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 6π கிடைக்கும். காலம்ங்கிறது 6π, ஆம்ப்ளிடியூடுங்கிறது பார்த்தீங்கன்னா 1 வீச்சு அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னாடி இருக்கிற வேல்யூ -1 +1 மாற்றிக்கும். இதற்கான கர்வையும் பாருங்கள், இதுக்கு எப்படி 6π எப்படி 1ங்கிறது ஆன்சர் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது y = -sin x/3ங்கிற கர்வு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பாருங்கள் 6π அப்படிங்கிற பீரியடில் வருது பாருங்கள், 6πயில் வருது நமக்கு தெரியுது பாருங்கள். ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 6πயில் வருது. அதோட ஹைட்டு 1 தான் பாருங்கள். அதனால் இதுக்கான பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2π × 3 வந்துடுது. அப்போ 6π வந்துடுது. அதே போல் ஆம்ப்ளிடியூடுங்கிறது 1 தான் வருது பாருங்கள். ஓகே, அதே போல் தேர்ட் பார்ட் பாருங்கள், y = 4 sin -2x. இப்போ இந்த சம்முக்கான பீரியட் பாருங்கள் 2π/mod a ங்கிறது 2. அப்போ என்ன கிடைக்குதுன்னா ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு π பீரியட் ஆகுது. அதே போல் ஆம்ப்ளிடியூடுங்கிறது 4. இது எப்படி நமக்கு சாத்தியம் அப்படிங்கிறத இப்போ ஜியோஜிப்ரா மூலமாக தெரிஞ்சுக்கும். இப்போ இதில் பாருங்கள் 0லேருந்து πக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் கிடைக்குது. அதே போல் அதோட 2πக்குள்ளே 2 ரெவல்யூஷன் கிடைக்குது பாருங்கள், அதான் 2π/2 வந்துச்சு. அதே போல் இதோட மேக்ஸிமம் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின்லேருந்து 4 கிடைக்குது பாருங்கள், அதனால தான் ஆம்ப்ளிடியூட் 4 கிடைக்குது. இப்போ இந்த படங்கள் மூலமாக நம்ம ஜியோஜிப்ரா மூலமாக இந்த பீரியட் ஆம்ப்ளிடியூடுனா என்ன அப்படிங்கிறத காட்சி வழியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.